லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகளை சும்மா 2.0 3.0 இப்படிதான் சொல்றாரு ஒழிய வேற கஞ்சாவும் ஒளியில போதை வஸ்துகளும் ஒளியில தமிழ்நாட்டில் சர்வசாதாரண நடக்கின்ற ஒரு பொருளாக இன்றைக்கு இருந்துட்டு இருக்கின்றதுக்கு யார் யார் காரணமோ அவங்கள சட்டத்தை நிறுத்தி கடுமையான தண்டனை கொடுப்பதன் மூலம்தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதெல்லாம் மகத்தான கூட்டணி அமையணும்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அப்ராப்ரியேட் டைம், ரைட் டைம் இன்னும் இருக்கு. அந்த ரைட் டைம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சி எங்க தலைமையில் இருக்குன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அதை பத்தி எனக்கு தெரியாது. எத்தனை தடவை சொல்றது, கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு ஒரு மீட்டிங்ல, இல்ல இல்ல இல்லைன்னு. இத மாதிரி சொல்லிட்ட பிறகு திரும்ப திரும்ப அதை கேட்கறதுன்றது அது சொல்றீங்க. இல்ல அவங்க பாக்கலாம், நாங்க பண்றது அவங்க பாக்கலாம், அவங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, எங்களுடைய நிலைப்பாடு தான் நீங்க கேட்கணும். காண்டிபன், எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. அந்த நிலைப்பாடை தான் தெளிவுபடுத்திட்டார் யாரு, பொதுச்செயலாளர் பொறுத்தவரை. அதனால நீங்க அதோட ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் மீண்டும் அதுக்கு அந்த கொஸ்டினே வர சான்சஸ் இல்லை. நீங்க ஏன் நட்டா ஓபிஎஸ் பார்க்கல, டிடிவி பார்க்கலன்னா நீங்க ஓபிஎஸும் கேட்கணும், டிடிவியும் கேட்கணும். எங்கிட்ட கேட்கறீங்க? இது நாங்க தான் கதவை மூடிட்டோம், கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம், பெட்டியை கழட்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டோம். இதோட பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்னும் எத்தனை மொழி வேணும் ஒண்ணு உங்களுக்கு? நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு. தமிழ்நாடு பிரதேசத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இந்த தமிழ்நாடு பிரதேஷ் என்ன சொல்லுங்க? தமிழ்நாடு பிரதேஷ் ஆமா, யாரு என்ன புரியல உங்களுக்கு? காங்கிரஸ் அறிக்கை வந்திருக்கு. ஆமா, காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆமா தமிழ்நாடு பிரதேஷ். ஆமா, அப்ப இந்தியை பொறுத்தவரையில எந்த நிலையிலும் நம்ம ஏத்துக்க முடியாது. இது நீங்க ஏன் பிரதேசம் போட்டு நீங்க அவங்களதான் கேட்கணும். அதுல இல்ல, அது பிரதேசன்றது தப்பு. என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு, அண்ணா வச்ச பேர் தமிழ்நாடு. ஏன்னா அந்த தமிழ்நாடு பொறுத்தவரை அது பட்டி தொட்டியெல்லாம் தமிழ்நாடு இதான் ஒலிக்குது. பிரதேசன்றது கிடையாது. அதெல்லாம் வடக்கே தான் பிரதேச. தெற்குல குறிப்பா தமிழ்நாட்டுல பிரதேச என்ற வார்த்தை கிடையாது. அடுத்தது கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கட்சி அழைப்பு விடுதான் பேச்சுவார்த்தைக்கு போக தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு தேமுதிக தலைவர் பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அதிமுக அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிமுகவோட தான் கூட்டணி போகணும், பாஜகவோட கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு மாவட்ட செயலர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. தேமுதிகவோட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு அதிமுக தகவல் விடுக்கப்பட்டிருக்கு. இல்ல, இப்ப உங்களை போலதான் நானும் பத்திரிகையில பார்த்தேன் நானு. அதனால பொதுவாக எங்களோட எங்க தலைமையில கூட்டணியில வர்றதுக்கு எல்லா கட்சியிலும் விருப்பப்படுறாங்க, பிஜேபி தவிர, திமுக தவிர இல்லையா? அதனால புரிஞ்சுப்பீங்க. அதனால ஒன்னும் தேதியெல்லாம் இருக்கு. அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அவங்க மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மாவட்ட விஜயகுமார் சொல்லுங்க. ரேவதி, நீங்க கேளுங்க. இல்ல, இப்போ நீட்டை பொறுத்தவரையில சூதுவாதிகள், சூழ்ச்சிக்காரர்கள் மக்களை திசை திருப்பி மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி பேர்வழினா இத்தனை வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா திமுக. இப்படி உலக மகா புயர்களா இருக்காங்க. பாத்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்தே அவங்க தான். மத்தியில ஆட்சியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் யாரு திரு காந்தி செல்வன் மத்திய உள்துறை மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும் என்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இதுகுறித்த விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.